ஹாய். டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கீங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸும் முடிச்சிருப்பீங்க. இப்போ ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மாதிரியான டிஎன்ஏ அப்டேட்ஸோ இல்லை அட்மிஷன் ரிலேட்டட் வீடியோஸோ வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸோ அந்த யூடியூபோட ஆல்காரிதம் வந்து உங்களுக்கு கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரேங்க் லிஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும், பிசிஎம் எடுத்துப்பாங்க. மேக்ஸ் டிவைடட் பை 2, பிசிக்ஸ் டிவைடட் பை 4, கெமிஸ்ட்ரி டிவைட் பை 4 போட்டு 200க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. சார் இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. நார்மலைசேஷன் என்னன்னு தெரியுமா? நார்மலைசேஷன் அப்படிங்கிறது நீங்க ஒருத்தர் ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்பாங்க, ஒருத்தர் சிபிஎஸ்இ போர்டில் படிச்சிருப்பாங்க. ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய பையன் வந்து 100 மார்க்ஸ் எடுத்திருப்பான் ஒரு மேக்ஸ்ல. சிபிஎஸ்சியில் வந்து 94 தான் ஹையஸ்ட் மார்க்னா, ஸோ அந்த 94 தான் வந்து அவங்க 100ஆ எடுத்துப்பாங்க. ஸோ அந்த நார்மலைசேஷனுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. ஏன்னா it should give equal opportunity to all the board students. ஒரு பையன் வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்பான், இன்னொரு பையன் சிபிஎஸ்இ போர்டில் படிச்சிருப்பான், இன்னொரு பையன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐஎஸ்சி போர்டு இன்டர்நேஷனல் போர்டில் படிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கை நார்மலைசேஷன் பண்றதன் மூலயமாக எல்லாருக்கும் வந்து சமமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளோட டோர்க்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, டை பிரேக்கர்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவாங்க? ஒரு 4 ஸ்டூடெண்ட் 5 ஸ்டூடெண்ட் ஒரே மார்க் எடுக்கிறாங்க, ஒரே கட் ஆஃப் வருது. என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ்ல ஹையர் மார்க்னு பார்ப்பாங்க, ரெண்டாவது ஹையர் பிசிக்ஸ் மார்க் என்னன்னு பார்ப்பாங்க, ஹையர் கெமிஸ்ட்ரி மார்க் என்னன்னு பார்ப்பாங்க, அடுத்தது ஹையர் 4th மார்க் என்னன்னு பார்ப்பாங்க. அதுவும் இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த்ல யார் எல்டர்னு பார்ப்பாங்க. அதர்வைஸ் தே வில் கோ வித் த ரேண்டம் நம்பர். ஸோ இந்த ப்ராசஸ் மூலயமா தான் டை பிரேக்கர்